வழிகாட்டும் தீபம், காரிருளில் பேரொளியாய் வீசும் சுடராகிய இயேசுவின் நல் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவேத வசனம் ஏசாயா 35:8. திசை கெட்டு போவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று. வழி சொன்னவர், வழியுமானவர், பாதை அறியா நேரத்தில் பாதை இதுவே என்று சொல்லி வழிநடத்துகிறவர் இயேசு. பாதை இல்லா இடத்தில் பாதையை உருவாக்குகிறவர் இயேசு. போதித்து வழிகாட்டி ஆலோசனை கொடுத்து கண்ணை வைத்து வழிமேல் விழி வைத்து பாதை மாறி போகக்கூடாது, திசை மாறி சென்றுவிடக் கூடாது என்று தூங்காமல் உறங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறார். கலங்கரை விளக்கம் என்றால் அனைவருக்கும் தெரியும். இந்த கலங்கரை விளக்குகள் நடுக்கடலில் உள்ள கப்பல்களுக்கு, துறைமுகங்களுக்கு சரியாக வந்தடைய, கரை சேர, ஆபத்தான பகுதிகள், பவள பாறைகள் இருக்கும் இடங்களை குறிப்பதற்காகவும், ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காகவும், திசைகளை குறிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. திசை மாறி சென்றுவிடக்கூடாது, திசை மாறி ஆபத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதே இவற்றின் இன்றியமையாத பணி. ஆம், அருள்நாதர் இயேசு நாம் திசை மாறி பாதை தவறி திசை கெட்டு ஆபத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று கலங்கரை விளக்காய் நம்முடைய வாழ்விலே இருக்கிறார். ஆண்டவர் காட்டும் வழியில் நடந்தால் நாம் திசை கெட்டு போக மாட்டோம். அவருடைய ஆலோசனையின்படி நடந்தால் வெட்கி தலை குனிய மாட்டோம். கர்த்தர் நம்மை சீரான பாதையில், நேர்மையான வழியில் என்றும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் மரண பரியந்த நம்மை அழகாய் நடத்துவார். ஆகையால் நாம் திசை கெட்டு போவதில்லை. நம்மை எப்போதும் என்றென்றும் கடைசி வரை அழகாய் வழி நடத்தி செல்வாராக. ஆமென்.